வெல்கம் டு தமிழ் கேர்ள்ஸ் சேனல். இன்றைக்கி இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சார் நெக்ஸ்ட் வீக் எண்டுக்குள்ளே எஸ்பிஓ வெப்சைட் ஓப்பன் ஆகிடும், நம்ம ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஆடியோவை இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. அப்ரூவல் லெட்டர் நமக்கு வந்துடும் சொல்லிட்டாங்க. ஸோ இது மேக்ஸிமம் டேட் அவங்க கொடுத்துருக்குது. மண்டே டியூஸ்டேக்குள்ளே உங்களுக்கு நான் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்லேருந்து மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக் எண்டுக்குள்ளே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரைடே சாட்டர்டேக்குள்ளே நமக்கு லெட்டர் வந்துடும் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம மண்டேவிலேருந்து நிறைய ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ரைட்? ஏன்னா அவங்க என்ன பிளான் அதுக்கு என்ன கான்செப்ட் அப்படிங்கிறதுக்கு அவங்க மண்டே டியூஸ்டேக்குள்ளே அந்த அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அவங்க சொல்லிட்டாலே போதும், லெட்டர் பொறுமையாக தான் வரும். அது நிறைய பேர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் கொடுப்பாங்க. ஓகே, அது பிரச்சனை இல்லை, வரட்டும். மெயின் கூட வரட்டும். நமக்கு பிளானுக்கு ஓகே கிடைச்சிரும், மண்டே ஆர் டியூஸ்டேவில் கிடைச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. கிடைச்ச உடனே நம்ம பிளான் பப்ளிஷ் பண்ணிட்டு அதுக்கு தேவையான நிறைய வேலைகள் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த பிளான் பெருசு, கான்செப்ட் பிரச்சனை தான் சொன்னலையா. இதுக்கு முன்னாடி பார்ட் டைம் ஜாப் கம்பெனியாக இருந்த ஒரு எஸ்பிஓவை நம்ம இப்போ வேற ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக பேருக்கு மாற்றினா போகாது. ப்ரைவேட் லிமிட்டட் யார் வேணாலும் வாங்கிக்கலாம், அப்ரூவல் வாங்கலாம், அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதுவுமே நமக்கு பிரச்சனை வந்துச்சு. இந்த நேமில் தான் பிரச்சனை வந்துச்சு. அதுவும் நம்ம பார்த்தோம் ஸ்டார்டிங்கில் வந்து தெரியும் எல்லாருமே இல்லையா. எல்லாருமே தானே ஸ்டார்டிங்கில் வந்துருக்கீங்க, ரெகுலராக ஆடியோ கேட்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரைட்? அப்படி இருக்கும்போது நம்ம அந்த பேர் வச்சோம்ல, ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஒரு பேர் வச்சோம். அதில் எங்களுக்கு ஒரு கான்செப்ட் இருந்தது, இப்படி தான் பண்ணணும், இதை தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அப்போதைக்கு பண்ண முடியாத விஷயங்கள் ஃபியூச்சர் எஸ்பிஓ நம்ம பண்ணுறோம், கண்டிப்பாக ஒரு நாள் பண்ணுறோம், ஒரு நாள் நல்ல ஒரு நாள் பண்ணுறோம். பெண்டிங்கில் வச்சு இந்த விஷயத்தை இப்போ பெருசாக உருவாக்கி கொண்டு வந்திருக்கும். அதற்கான வேலைகள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மண்டேவிலேருந்து. அப்போ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண மாட்டோமா சார்? அதான் ஓகே, ரைட்? நீங்கள் தானே பண்ண போகிறீங்க. நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீக்கு கண்டிப்பாக ஓப்பன் ஆக போகுது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.